ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு வந்ததுலேருந்தே அந்த ரிப்போர்ட்ஸையே போட்டு திரும்பி திரும்பி பார்த்து டென்ஷன் ஆகி ChatGPT கூகுள்னு ஒன்றை விடலை, எல்லாத்துலேயுமே இருக்க பிரச்சனையெல்லாம் போட்டு சர்ச் பண்ணி ஃபோனை கை தவறி கீழே விட்டு டிஸ்பிளே முதற்கொண்டு உடச்சிட்டேன். டீ காஃபிலாம் சுத்தமாக நான் குடிக்கவே மாட்டேன். பட் டென்ஷனில் எனக்கு அவ்வளோ ஹெட்டேக்கு, டீ எல்லாம் குடிச்சிட்டு கிடந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஃப்ரைட் ரைஸ் தான். என் தங்கச்சி உங்கள் டென்ஷனை குறைக்க நான் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன்னு கடைக்கு போய் சிக்கன், பாஸ்மதி ரைஸ், அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருச்சு. இங்கே பிரச்சனையே பேபி growth அதிகமா இருக்கு, வெயிட் அதிகமா இருக்கு, தலை பெருசா இருக்கு அப்படின்றது தான். இதுல நைட் இவ்வளோ ஹெவியா நீ எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து இன்னும் கொஞ்சம் வெயிட் ஏற்றி விட பாக்குறியா அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஒரு நாள் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு சிக்கன் கிரேவி, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்னு எல்லாமே பண்ணியிருந்தா. ஃபேமிலியோட எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு ரிலாக்ஸ் ஆகி வீட்டுக்கு வந்தேன். எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் டெய்லியுமே பால் குடிக்காம நைட்டு தூங்கவே மாட்டேன். அது எனக்கு சின்ன வயசுல இருந்து பழகிருச்சு. பால் குடிச்சாதான் என்னமோ நல்லா தூக்கமே வரும். பட் பால் குடிச்சு இன்னும் குழந்தை கொஞ்சம் வெயிட் ஏறுறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சோம்பு கஷாயம் போட்டு குடிச்சிட்டு தூங்கிட்டேன்.